வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் நண்பா இது. அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இப்போ வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் வச்சிருக்க அந்த எம்ஐடியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அதிகமான ஃபேன்ஸ் எல்லாம் கேட்ட ஒரே கேள்வி என்ன, இன்ஜுரி ஆயிடுச்சு, நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல, அப்போ அவர் வச்சிருக்க அந்த மணி இந்த பேங்கோட நிலைமை என்ன ப்ரோ அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அது இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட இன்ஜுரியோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுங்கிறது அதிகமாக எதிர்பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருந்தால் தான் அதில் வந்து நம்முடைய சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த பிளான் என்ன, ரோமன் ரெயின்ஸ் நம்ம செத்ரோன்ஸோட அந்த மேட்ச் நடக்குமா, இல்லை பிரான் பிரேக்கர் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் நடக்க போகுது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸை பற்றி தான். நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இப்போ வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அதாவது சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. அதாவது நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த இன்ஜுரி இதுக்கு முன்னாடி நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு ஆயிருக்கு. அதாவது 2015 வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது ஆயிருக்குது. இப்போ திரும்பி வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. அது இல்லாமல் இப்போ வந்து ஃபேன்ஸ் கேட்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து செத்ரோன்ஸ் வந்து 2025 மணி இந்த பேங்கோட வின்னராக இருக்காரு. இப்போ செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, இப்போ அந்த மணி இந்த பேங்கோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வி வந்து உண்மையுமே சொல்கிறேன், ஒரு நியாயமான ஒரு கேள்வியை தான் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்முடைய WWE வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், நாளைக்கு நடக்க போகுது, அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச எவல்யூஷன் 2 அப்படிங்கிற அந்த உமன்ஸுக்காக நடந்துச்சுல, அந்த ஒரு பேப்பருக்கு அப்புறம் எவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸோட அந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது செத்ரோன்ஸுக்கு வந்து உண்மையிலுமே நீ இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் வந்து அந்த இன்ஜுரி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்கேன் எடுக்க போகிறாரு. ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து சின்ன இன்ஜுரியா இல்லை பெரிய இன்ஜுரியா அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ், அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை பற்றி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நார்மலாக வந்து இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சின்ன ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கிட்ட வந்து அந்த ஒரு இன்ஜுரி வந்து க்யூர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி WWE சொன்னாங்க. அதாவது அந்த இன்ஜுரியை பற்றி நான் அப்டேட் வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட மிஸ்டர் மணி இந்த பேங்கோட வின்னரான செத்ரோன்ஸ் வந்து எப்படியும் அந்த ஒரு 3 மாதங்கிறத வந்து நம்மளுடைய WWE வந்து ஓட்டிடுவாங்க. அதனால் அந்த மணி இந்த பேங்க் வந்து யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் அந்த மணி இந்த பேங்க் வந்து WWE வந்து செத்ரோன்ஸ்ட்டு வந்து வாங்க மாட்டாங்க. அதாவது செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி வந்து பெரிய இன்ஜுரி இல்லை, ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி 2லேருந்து 3 மாதம் வந்து சரியாகிரும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த மணி இந்த பேங்க் வந்து நம்மளுடைய WWE வந்து செத்ரோன்ஸ்ட்டு வந்து பிடுங்க மாட்டாங்க. இது ஒன்று. அதே இல்லாமல் அதே இன்ஜுரி வந்து ரொம்ப ஒரு சிவியரான ஒரு இன்ஜுரி, பெரிய ஒரு இன்ஜுரி 6 மாதம் இல்லை 7 மாதம் வரைக்கும் அந்த ஒரு இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த மணி இந்த பேங்கை வந்து நம்மளுடைய WWE வந்து பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ சம்மர் ஸ்லாம் வந்து நடக்குது இல்லை, 2 நைட்டாக நடக்குது இல்லை, அதில் கூட நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, 1 வருஷம் கிட்ட வர முடியாது, 6 மாதம் கிட்ட வர முடியாது அப்படிங்கிறப்ப அந்த மணி இந்த பேங்கை வந்து ஒரு குவாலிஃபை மேட்ச் வச்சு, அதாவது மணி இந்த பேங்கில் நடந்துச்சு அதே மாதிரி அந்த லேடர் மேட்ச் எல்லாமே அதில் வந்து வச்சு நம்மளுடைய WWE வந்து அதில் வந்து யாரை வேணுமாலும் நம்மளுடைய WWE தேர்ந்து எடுக்கலாம். சம்மர் ஸ்லாமில் வந்து அதே மாதிரி, அதாவது மணி இந்த பேங்க் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சேம் டு சேம் வந்து இந்த வருஷம் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து அந்த ஒரு மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த கூண்டில் மேலே அந்த கண்டி தொங்க விட்டு அந்த மணி இந்த பேங்க் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் மணி இந்த பேங்க் 2025 மணி இந்த பேங்க் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மணி இந்த எம்ஐடியை வந்து அந்த வின் பண்ணுற ரிசல்ட்டை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. இது சொன்னது எல்லாமே இப்போ வந்து என்னோட ஒரு ஓனான ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நடக்க போன மண்டே நைட் ராக் வந்து உங்களோட செத்ரோன்ஸ் வந்தால் மட்டுமே தான் அந்த செத்ரோன்ஸோட அந்த ஒரு மணி இந்த பேங்க் வந்து இருக்குமா இருக்காதா, இல்லை அவரோட இன்ஜுரி வந்து சின்ன இன்ஜுரியா இல்லை பெரிய இன்ஜுரியா, அவர் திரும்பி WWE ஒர்க் பண்ணுவாரா, இல்லை சம்மர் ஸ்லாம்லேருந்து ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி விற்கிற விதமாக நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்தால் மட்டுமே தான் இதுக்கான இந்த ஒரு விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பா. அதாவது எவல்யூஷன், அதாவது உமன்ஸுக்காக நடந்த எவல்யூஷன் 2ல் வந்து நம்மளுடைய WWE வந்து இயோ ஸ்கை விசஸ் ரியா ரிப்ளேக்கான உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்சை நடத்தினாங்க. இதில் வந்து நம்மளுடைய 2025 உமன்ஸ் மணி இந்த பேங்க் வின்னரான நம்மளோட நயோமி வந்து அதில் வந்து கேஷின் பண்ணி அந்த மேட்சை வந்து ஒரு ட்ரிபிள் தட்டாக மாற்றி அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுடைய நயோமி வந்து கேஷின் பண்ணி WWEவோட உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக அவங்களோட நயோமி ஆகிட்டாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்.
இது உண்மையிலுமே சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் வந்து ஸ்மாக்டவுனில் இருக்க நம்மளுடைய அந்த சாம்பியன் மேலே தான் கேஷ் இன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்மளுடைய நயோமி வந்து ஈயோ ஸ்கை மேலே கேஷ் இன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட மனி இந்த பேங்கை வந்து கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. டபிள்யூக்கும் ஏஇடபிள்யூக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் அப்படிங்கிறது போச்சு. அதாவது ஏஇடபிள்யூ வந்து ஆல் இன் ஷோ வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறக்காக டபிள்யூ வந்து எப்படியாவது அந்த ஆல் இன் ஷோவை வந்து கெடுக்கணுமே அப்படிங்கிறக்காக டபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷன் பேப்பரையும், அதுக்கப்புறம் வந்து என்எக்ஸ்டியோட கிரேட் அமெரிக்கன் பேஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேப்பரையுமே வந்து நடத்தினாங்க டபிள்யூ வந்து. எதுக்காக அப்படின்னு கேட்டால் அதாவது ஏஇடபிள்யூ வந்து நடத்துகிற அந்த ஆல் இன் பேப்பரை வந்து கொலாப்ஸ் பண்ணணும், அதை வந்து யாருமே போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இதில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க ஏஇடபிள்யூ தான். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படி வாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டபிள்யூ தான். ஏன்னா இவங்க வந்து 3 ஷோ நடத்துனாங்க. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எவல்யூஷன் பேப்பரையும், அதுக்கப்புறம் வந்து என்எக்ஸ்டியோட கிரேட் அமெரிக்கன் பேஷ் அப்படிங்கிற இந்த 3 பேப்பரையுமே சேர்த்து ஒரே ஒரு பேப்பரையாக வந்து நம்மளுடைய ஏஇடபிள்யூ வந்து ஆல் இன் ஷோ நடத்துனாங்க. அதுதான் உண்மையிலுமே சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதாவது எல்லா ஷோவுமே, அதாவது இந்த 3 பேப்பரும் இருக்குது அப்படின்னா டபிள்யூ அந்த 3 பேப்பர் இருக்குல்ல, இதில் வந்து மொத்தமே சேர்த்து டிக்கெட்டோட சேல்ஸ் அதாவது சேலிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 20,000 தான் டிக்கெட்டோட சேலிங்கே. ஆனால் அதே நம்மளுடைய ஒரே ஒருத்தன் தான், அவன் ஏஇடபிள்யூ தான். ஆனால் அவன் வந்து ஆல் இன் பேப்பரையும் நடத்தினான். அவன் வந்து எவ்வளோ ஆடியன்ஸை வச்சு நடத்தினான் அப்படின்னு கேட்டால் 26,000 ஆடியன்ஸை வச்சு அவன் வந்து ஏஇடபிள்யூ வந்து நடத்திருக்கான். இதில் வந்து அதான் சொல்கிற மாதிரி ஒருத்தன் 10 பேர்த்த எதிர்த்தான் அவன் வீரன், அதே 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தான் அவன் தலைவன். இதில் யார் வீரன் யார் தலைவன்? 10 பேர், அதாவது ஒருத்தன் வந்து 10 பேர்த்த இருக்கிறான் அப்படிங்கன்னா ஏஇடபிள்யூ வந்து கொலாப்ஸ் பண்ணுங்கிறக்காக டபிள்யூ பண்ணாங்க, அவன் வீரன். அதே ஏஇடபிள்யூ வந்து இவங்க 3 பேர்த்தையுமே கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒத்தையாக நின்று சிங்கிளாக நின்று டபிள்யூ முடிச்சுட்டான். அவன் யார்? அவன் தான் தலைவன். இதில் யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறது ஏஇடபிள்யூ தான். இதில் யாரை வந்து பிடிச்சிருக்கோம், யார் வீரன் யார் வந்து தலைவன் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட்ரால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சை வந்து நம்மளோட டபிள்யூ வந்து அஃபிஷியலி புக் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதாவது இது வந்து ஃபேட்டல் 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஸ்க்ரீனில் தெரியுதுல, அதாவது நம்முடைய ஜே உசோவா இருக்கட்டும், நம்முடைய சிஎம் பங்கா இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய எல்ஐ நைட்டு, நம்முடைய பென்டா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரான் பேக்கர், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து நடக்குது அப்படின்னா இது எதுக்காக நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கும்தர் கூட வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மோதுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீஸ் வந்து நம்மளோட டபிள்யூ வந்து பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ வந்து செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுல, அதனால செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமா அதான் அந்த ஒரு ஃபியூட் வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டு இருக்குல்ல. அதனால அது நடக்கலை அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து பிரான் பேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு சொன்னல. இதை வச்சு தான் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனே நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறத கணிக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வராரு, சரிங்களா, அப்படியே வச்சுக்கோங்க, ரிட்டன் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற நம்மளுடைய பிரான் பேக்கரும் ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கார். அந்த மேட்ச்சில் வந்து இந்த பிரான் பேக்கரை வந்து வின் பண்ண போகிறார், சரிங்களா, வின் பண்ண போகிறார் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் இருக்கும். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் இருக்கிறப்ப வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய பிரான் பேக்கருக்குமான அந்த ஒரு ஃபியூடு வந்து அந்த இடத்துல கண்டினியூ ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கடைசியில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கதிகலங்க வச்சது யாருக்குன்னா நம்மளுடைய பிரான் பேக்கர் தான் ஸ்பீர் போட்டு கதிகலங்க வச்சுட்டு போனார். அதே மாதிரி இப்போ வந்து அவர் வின் பண்ண போகிறப்ப அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறப்ப அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணால் ரோமன் ரெயின்ஸுக்கும் அதாவது பிரான் பேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ஒரு ஃபியூட் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்த்தோம்ல, அதாவது செத்ரோன்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கல அப்படிங்கிறப்ப டபிள்யூ இந்த ஒரு ஸ்டோரி வந்து நாளைக்கு நடக்க போகிற அந்த ஒரு மேட்ச்சுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுடைய டபிள்யூ பில்டப் பண்ணி பிரான் பேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்சை வந்து அகைன் வந்து சம்மர் ஸ்லாமில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அநேகமாக இந்த மேட்ச்சுக்கு இடையில தான் ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நாளைக்கு நடக்க போகிற அந்த ஒரு மண்டே நைட்ரால தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மேட்ச் இருக்குமா மேட்ச் இருக்காது அப்படிங்கிறத பற்றி தீர்மானிக்க போகிறது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரா தான். அதை தான் சொல்கிறேன், யாருமே நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ராவை யாருமே மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அது இல்லாமல் இதில் வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கேட்டால், அதாவது இதில் இருக்க எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய பென்டாவை எடுத்துக்கலாம். இப்போ பென்டாவுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கார், அவருக்கு வந்து 2-3 வருஷம் ஆகும்போது அவருக்கே வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரல. ஆனால் இப்போ வந்த நம்மளுடைய பென்டாக்கு வந்து தருவாங்களான்னு கேட்டால் தரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நம்மளுடைய எல்ஐ நைட்டு பக்கம் போனால் அப்படின்னா எல்ஐ நைட்டு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஸ்டாராக வந்து டபிள்யூ வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அதனால்
அவருக்கு உடனே வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் புஷ்ஷாக ஆயிரும். அதே நம்மளுடைய ஜே ஊசோக்கு கொடுத்தோம்னா, ஜே ஊசோ வந்து இப்போ தான் அவரோட டைட்டிலை வந்து தோத்துட்டாரு. தோத்துட்டு திரும்பி அகைன் வந்து திரும்பி நம்முடைய ஜே ஊசோக்கு வந்து அந்த ஒரு டைட்டிலை கொடுத்துட்டோம் அப்படின்னா WWE ஃபேன்ஸ் எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க. திரும்பி வந்து அகைன் வந்து இப்போ தான் நம்முடைய ஜே ஊசோ வந்து அவரோட டைட்டிலை வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து கும்தட்டை தோத்தாரு. இப்போ திரும்பி அகைன் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் புஷ் அப்படிங்கிற மாதிரி WWE ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யார் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது என்கிட்ட வந்து குந்தட்ட சொல்லியிருப்பார். அதாவது என்கிட்ட வந்து மணி இந்த பேங்க் இருக்குது, நான் நோகாமல் நொம்பு கும்பிடுவேன். அதாவது நான் வந்து நீங்கள் சண்டை போகிற மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டேன். நீங்கள் எப்போ சண்டை போட்டு நீங்கள் டயர்டாகி கிடக்குறீங்களோ அப்போ வந்து என்னோட மணி இந்த பேங்கை வந்து கேஷ் பண்ணி நான் ஹாயாக வந்து நான் மணி இந்த பேங்கை கேஷ் பண்ணி நான் சாம்பியன் ஆகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் அங்கே வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ண வந்திருப்பார். அட்டாக் பண்ணி நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ஆடியன்ஸ் பக்கத்துலேருந்து ஓடிடுவார். அப்போ வந்து நம்முடைய கும்தர் வந்து அவரோட கையை பிடிச்சி இழுப்பார். அதாவது நம்முடைய சிஎம் பக்கம் கையை பிடிச்சி இழுக்கிறப்ப நம்முடைய அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த ஒரு கான்ட்ரவர்சல் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் கேட்குறேன், இதே நான் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேனால அது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மண்டே நைட்டால் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து எதுக்கு WWE ஆரம்பிக்கணும்? அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. நீ சொல்லலாம், சரியா நீ சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா சரி, அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே நம்முடைய சம்மர் ஸ்லாமில் வந்து குந்தருக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வைக்கலாமே. இப்போ எதுக்கு இந்த மேட்ச் ஃபேட்டல் 5 அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு எதுக்கு WWE வந்து இதில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தேர்ந்தெடுக்கிறேன் இல்லை, உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, உடனே சிஎம் பங்குக்கு போய் அந்த ஒரு அந்த குந்தர் கூட வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா குந்தருக்கு வந்து அதாவது ஓவர் புஷ் தராங்க. அதே மாதிரி நம்முடைய சிஎம் பங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் புஷ் தராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அது சொல்லவே கூடாது அப்படிங்கிறக்காக தான் WWE வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா என்னோட ஒரு கணிப்புப்படி இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா, அதுவும் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்குது அப்படின்னா, அதில் வந்து என்னோட ஒரு கருத்துப்படி நம்முடைய சிஎம் பங்க் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட கருத்துப்படி நாளைக்கு நடக்க மண்டே நைட்டால் அதாவது ஃபேட்டல் 5 அப்படின்னு அந்த ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடக்கல, அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கும்தர் கூட மோதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து உங்களோட விருப்பப்படி யார் வின் பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து கும்தர் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது அந்த மேட்ச் வந்து அங்கே நடக்க போகுது. அது இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிறதுல வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை வந்து தீர்மானிக்க போகிறது அதுதான். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் எப்பேற்பட்ட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக தான். அது இல்லாமல் செத்ரோன்ஸோட அந்த ஒரு மணி இந்த பேங்கோட வின்னர் இருக்க செத்ரோன்ஸ் அந்த மணி இந்த பேங்க் வச்சிருக்கல, அது வந்து என்ன நிலைமை ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு எல்லாமே தீர்மானிக்க போகிறது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக தான். அதை யாருமே மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக பாருங்கள்.